ஓ அங்க பாப்பா டீச்சரங்க ஓ முன்னுக்கு போ. கால்ல கையில முதுகுலி எல்லாம் சாத்தி விட்டுக்கிறேன். டேய் தண்ணி பேப்ப பூட்டுங்கடாப்பா, பூட்டுறாப்பா. நீங்க எப்படி மாடு கடிச்ச மாதிரி அடிச்சிருக்கீங்க நீங்க? ராயேஷ் சார் பாப்பா போங்க. என்ன லூசு தன்மை வைக்கிற? அடிக்காத மாடு படிக்காதடா. ஐயோ அது மாடடா. இல்ல சார், உங்களுக்கு இந்த மரியாதை தரது ரெடி இல்ல. நீர் செய்தது பிள்ளை. கஞ்சா விக்கிறது, அது விக்கிறது, இதுகள் விக்கிறது, பட்டு பாடம் கொத்த பாடம் போட பிள்ளைகள் எத்திர பிள்ளைகள் ஊதாரியா நாதாரியா வீடுகள் ரோடு. அது உண்மை. தம்பியாக்கள் டேய் ஏன்டா அதுல நிக்கிறீங்க? போங்களாங்க உள்ள. வெள்ள அடிச்சது கேட்கல. ஓ அங்க பாப்பா டீச்சரங்க ஓ முன்னுக்கு போ. அங்கே இங்கே திரியுது. இது ஒரு இங்க வந்து நான் பாச்சன் பிரின்சிபல் ஒரு பிரின்சிபல். இதெல்லாம் மேய்க்கிறதுக்கே ஜீவன் போகுதா? ஏய் தண்ணி பேப்ப பூட்டுங்கடாப்பா, பூட்டுறாப்பா. தண்ணி வீணா போய் கொண்டிருக்கு, அங்க தொட்டிக்க தண்ணியும் இல்ல. பூட்டு சொன்னா கேட்டு சாத்த சொல்லி மாடுகள் வருது உள்ளுக்கு. கிரவுண்ட் அந்த பக்கத்தால வருதுடாப்பா மாடுகள். போடா வாப்பு டீச்சர் வர போறாடா, போடா வாப்பு. உங்களை சொன்னா பாட வேலையை தவிர மற்ற இடங்கள்ல பள்ளிக்கூடம்லயே தெரியக்கூடாது. வாப்புகளுக்கு இருங்க. சார் 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 இங்க பாருங்க சார். அந்த பிடி எனக்கு அடிச்சேன்னு சொல்லி பேஸ்புக்ல போட்டாங்க. அந்த நீங்களா சார் அந்த மேலதிக வகுப்புக்கு வரையில அன்றைக்கு போட்டு ஓ அந்த அவன் சின்ன படியன். ஓ அதுதான் போட்டுருக்க பாருங்க. இப்ப பேஸ்புக்ல போட்டிருக்கீங்க, நீ டிக்டாக்ல போடுவா, நீ யூடியூப்ல போடலாம், பள்ளிக்கூடத்தின பேரையும் போட்டு நாரடிக்க போறான். அது பாருங்க அந்த வேற யார் போட்டிருக்கு அடிச்சேன்னாங்க, காயம் எல்லாம் போட்டிருக்கு சார். விளக்கமா போட்டுக்கிடாக்கு எல்லாத்தையும். சிக்கல் வருதோ என்ன நடக்க போகுது. சரி சரி அது நான் என்ன பேர்மெண்ட் அடிச்சேன். அவன் ஸ்கூல்ல பேர்லாம் போட்டு வச்சிருக்கான். அவர் மேலதிக வகுப்புகளுக்கு வரையில இருந்தாலும் அடிச்சது அவருக்கு. அதே என்னதுக்கு அடுத்த இதுகள்ல போடுவாங்க, கண்ட இதுகள்ல வெடியலுக்கு அடிக்கிறது எல்லா கையிலையும் போன் வந்தோடனே சும்மா கண்ட இடங்கள்ல நின்று எல்லாத்துக்கும் லைவ் போடுறது, இதுகளை போடுறது, எல்லாத்தையும் இதுன்றது. ஏன் இதுல சோசியல் மீடியாக்கள் இதுல போட்டு தான் இது பள்ளிக்கூடமாப்பா இது. அதெல்லாம் நான் நீங்க பாப்பா போங்க சார், நீங்க பாப்பு போங்க. மற்ற டீச்சராக்களும் காட்டுற இல்ல. அதை நானே சார் காட்டுறோம். பேஸ்புக்ல எல்லாம் போட்டாச்சு. சரி விடுங்க, நான் பாக்குறேன். அந்த பேஸ்புக் ஐடி லிங்க் அனுப்பி விட எனக்கு. என்ன செய்யறது சார்? இந்த சயின்ஸ் டீச்சர் பார்த்தாண்டா என்ன நெப்பாவா? என்னிலே அவ ஒரு நல்ல மரியாதை வச்சிருக்க. பெரிய கரைச்சலா போப்போம். அது ஏற்கனவே ஒரு குளப்படிப்புள்ள. எது தம்பி எது அதிபட்ட ஆபீஸ் எது தம்பி? அண்ணா அஞ்சு வாங்க, நீங்களா அறிஞ்சு வாங்க. பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்து என்ன இருக்கிறதுல நீங்களா அதிபர் இருக்க தந்திக்கணும். இதுதான் அதிபட்ட ஆபீஸ். இங்க வாங்க. இது ஆபீஸ் உங்களை பார்க்க மாதிரி கிடக்கு. இங்க என்ன இதா மாதிரி கிளாக் மாதிரி கிடக்கு. நாங்கெல்லாம் பிரின்சிபல். என்ன அலுவல் சொல்லுங்க. நீங்களே நின்ற பிள்ளைக்கு அடிச்சிருக்கிறீங்க எப்படி? எப்படி எந்த மகனுக்கு இப்படி அடிச்சிருக்கிறீங்க? கால் வழியில அடிச்சு எல்லா இடம் வீடியோல தான் போட்டு கிடக்கு எல்லா இடம். இந்த காலத்துல நீங்கள் எப்படி சின்ன பிள்ளைக்கு கண்மூக்கு தெரியாமல் அடிச்சிருக்கிறீங்க? நீங்கள் உங்களை நம்பிதான் நான் பள்ளிக்கூடத்துக்கு போடுறோம். நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்க வளர்த்து பிள்ளைகளை அனுப்பி விட நீங்கள் பள்ளிக்கூடத்துல ஒரு இது இல்லாமல் படிச்ச ஆக்கள் இப்படி செய்கிறீங்க. நான் இங்க இருந்து உறவு கொண்டாட நான் வரையில் இது பள்ளிக்கூடம், இது ஸ்கூல். பிள்ளை காலில் பாருங்க எப்படி அடிச்சிருக்கிறீங்க. காலில் கையில முதுகுலி எல்லாம் சாத்தி விட்டுக்கிறேன். நீங்க வந்து இருங்க. இல்ல அது சின்ன பிள்ளை மேல வகுப்பு நடக்குது. படத்தை குழப்பா உள்ளுக்கு வந்துடும் இதுல வந்துடும். உங்களோட நான் கதைக்கிறேன். எனக்கு நீதி வேணும். சரி நீங்களுக்கு எல்லாம் தரலாம், நீதி எல்லாம் தரலாம். நீங்க மெதுவா கதைங்க, சத்தப்படா மெல்ல கதைங்க. என்ன பிரச்சனை? பிள்ளை வீட்டு கத்துது. பிள்ளை வீட்டுல நீங்க என்ன அதுக்கு கத்துறீங்க? பேசாம இருங்க கொஞ்ச நேரம். மேல பாடம் இல்ல நடக்குது. பாடம் நடந்தா உங்களை நம்பித்தான் அனுப்பி விடுறேன் பிள்ளைல. நீங்க எப்படி மாடு கடிச்ச மாதிரி அடிச்சிருக்கிறீங்க? நீங்க குறி வச்ச மாதிரி எனக்கு பின்னுக்கு. சரி விடுங்க. என்ன விடுறது? உங்களோட பிள்ளையோட வீட்டு இருப்பீங்க நீங்க. உங்க பிள்ளை என்ன செஞ்சா தெரியுமா? எல்லா பிள்ளைகளும் வந்து ஒழுங்கா என்ன இல்ல பிள்ளை கலவரத்தை பிள்ளை என்ன குறை செய்த இல்ல கேக்குறேன். என்ன பிள்ளை செய்தது? அடிச்சிருக்கிற பின்ன குறியா கிடக்கு. இருக்கிற வர இல்ல. அப்ப நீ வெளியில போ. நான் கலைக்க எனக்கு சார் இவரை அனுப்புங்க, வெளியில அனுப்புங்க இவரை. நான் போக மாட்டேன். எனக்கு என்ன பிள்ளைக்கே அடிச்சீங்க அவ்வளவுதான் கதை. இருங்க முதல்ல இருந்த கதைங்க. முதல்ல என்ன பிரச்சனை நீங்க தெளிவா கேட்க வேணும். கேட்கிறேன் இல்ல நான் சின்ன பிள்ளை, அது பால்குடி மறவாத பிள்ளை. 3ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு பிள்ளைக்கு இப்படி அடிச்சிருக்கிறீங்க முதுகுல. அவருக்கு மேலதிக வகுப்பு வச்சது ஒன்றுக்கும் நிக்கிற இல்லையா?
ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஆள் டக்கண்டு எழும்பி பேக்கெல்லாம் தீ கொண்டு பறக்குது வீட்டு. பிள்ளை அப்படியே நான் அப்படி வளர்க்கல பிள்ளை. என்ன வளர்க்கல அங்க கீதம் பாடைக்குள்ளே கதைச்சு கொண்டு நிக்குது. பக்கத்து யாக்கோட கதைச்சு அது பேக்க விட்டுட்டு இப்போ ஸ்கூல் இதுகளால மதிலால ஏறி பாஞ்சு வீட்டை ஓடுது. அவன் வீட்டிலே என்னோடய கொஞ்சம் தான் கதைக்கிறவன். என்னண்டா அவன் பிள்ளை இல்லாத கதைக்கும். நீங்கள் பெற்றோர் எப்படி இருந்தா பிள்ளைகள் அப்படித்தானே இருக்கும். பிள்ளைகளை அடிச்சல்ல வளர்க்க வேணும். நாங்கள் முந்தைய அந்த காலத்துல என்ன அடியெல்லாம் வாங்கி நாங்கள் தெரியுமா? என்ன மேசை கீழே குனிய விட்டுட்டு பாத்தி போட்டு மிதியான்னு மிதிக்கிறோம். பெரிய பெரிய கோடுகளோட பாருனாங்க. ஐயோ அது அந்த காலம். எனக்கு நானும் 2 ஷோட் போட்டு கொண்டு போனா அந்த நீல காய்ச்சல். அது அந்த காலம். இந்த காலத்துக்கு உங்களுக்கு எங்க சட்டம் கிடக்கு? உங்களோட பிள்ளைகளுக்கு அடிக்க சொன்னது இல்ல. உங்களோட பிள்ளைக்கு அடிப்பீங்களோ? உங்களோட பிள்ளை மோட்டர் சைக்கிள முறுக்கி கொண்டு தெரியுது. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பெட்டில பிள்ளைய பொம்பளை பிள்ளைய மேத்தி கொண்டு உங்களோட பிள்ளை தெரியுது சீரழிஞ்சு கொண்டு. அவன் அதுகளை பார்க்க வக்கில்ல உங்களுக்கு. நீங்க இருங்க முதல் உங்களோட பிள்ளைக்கு ஒருங்க அப்ப தோண பிள்ளைக்கு முதுகுல கால கையில எல்லாம் பின்னுக்கு இதாக்கட கோடாக்கட குறி வச்ச மாதிரி. சார் நீங்க போங்க. அது நான் இங்க வேற நீங்க போங்க உள்ள போங்க. ராயேஷ் சார் பாபு போங்க. பிள்ளைகள் நிக்காங்க உள்ள வாங்க. நீங்க கத்தாங்க வகுப்பை குழப்பாதீங்க. கொஞ்சம் பள்ளிக்கூடத்தை குழப்பாதீங்க. முதலாவது அமைதியா கழிச்சு போலாம். என்ன நடந்தாலும் முதல் விசாரிங்க. வந்து விட்டாங்க கத்தினா போல இங்க எல்லாம் நடக்குமோ கேக்குறது. பிள்ளைக்கு அடிச்சு விட்டு கிடக்கு. என்ன அடிச்சு விட்டு கிடக்கு? கூட பிள்ளை செஞ்சா சரியான மோசம். 3 நாளா ஒழுங்கா சாப்பிட இல்ல பிள்ளை. பிள்ளையோட வீட்டுல எப்படி வாங்க தாய் பெத்த தாய் எவ்வளவு 8-9 வருஷத்துக்கு புள்ள பிறந்தியா தவம் இருந்து பெத்த பிள்ளையப்பா. எத்தனை கோயில் எத்தனை இதை நாங்கள் மன்றாடி பிள்ளைய பெற்று நாங்கள் இங்க அனுப்பி விட்டேன். இப்படி ஒரு கவலம் கேட்ட பள்ளிக்கூடத்துல வந்து நான் சேர்த்து அவளுக்கு மிதிக்கவும் அவளால் இந்த பள்ளிக்கூடம் நல்ல இந்த பள்ளிக்கூடம் மார்க் கூட இருக்கிற பிள்ளை நீங்க எங்க பள்ளிக்கூடத்துல வருஷம் எல்லாம் தரம் எல்லாம் பாஸ் பண்ணி எல்லாம் மேல இதுகளுக்கு போகுங்களப்பா. எத்தனை பிள்ளைகள் பாஸ் பண்ண தெரியும்? இங்கதான் பாஸ் வீதம் கூட. நாங்கள் வடிவாதெல்லாம் அடிச்சுதான் படிப்பிக்கிறோம். பிள்ளைகள் அடிச்சு இந்த காலத்துல எங்க படிப்பிக்கிறாங்களே கேக்குறேன். என்ன லூசுத்தன்மை அடிக்காத மாடு படிக்காதடா. ஐயோ அது மாடடா. எங்கடா ஐயோ என்னடா விட்டு விட்டு வளர்த்து அனுப்பி விட இந்த கதை கதைக்கிறான். பிள்ளைக்கு மிதி அடிச்சு கோடாக்கிட கம்பியால அடிச்ச மாதிரி கிடக்கு. கம்பியால தடியாலாம் வெளுத்தது. அவர் வந்து மேலதிக வகுப்புக்கு நிக்கிறார் இல்ல. வீட்டு பாடங்கள் ஒழுங்கா செய்கிறார் இல்லையா? இங்கே டீச்சர் மேரோட திருப்பி கதைக்கு. ஐயோ அந்த சின்ன புள்ள எங்க திருப்பி கதைக்கும்? நான் வாசல்ல வர ஒரு புள்ள ஓடுது பின்னுக்கு. அங்க வழியில 2 புள்ள சோடியாண்டு கதைச்சு கொண்டு அந்த புள்ளையில பாத்து அதை திருத்த வக்கில்ல உங்களுக்கு. நீங்க சின்ன புள்ள 3 நாளா வந்து புள்ளைக்கு இப்படி அடிச்சிருக்கிறீங்களா? ஐயோ நீங்க ஒரு பிள்ளை அடி வாங்கி கொண்டு வந்தா பெற்றோர் வந்து ஏன் பாத்தி உனக்கு அடிச்சதுன்னு பிள்ளைய கேளுங்க. முதலாவது நீ என்ன குழப்படி செஞ்ச? நீ பாத்தி அடிச்சது சரியா பிள்ளையா? ஐயோ அதை கேட்கணும். அது எந்த புள்ள அப்படி இல்ல. பக்கத்து வீட்டு பிள்ளை ஒன்று இருக்கு. அது குழப்படி. அது தகப்பன் வந்து அடிச்சாலும் அது வந்து அங்க கேட்கும். எங்க நாங்களும் படிக்க அப்படித்தான் குழப்படி. என்ன நானே வந்து கேட்டிருப்பேன். பிள்ளைக்கு அவருக்காக கண்டிச்சு விடுங்க. நீங்க கண்டிக்கிறதுக்கு இப்படியா தண்டனை கொடுக்குறது? ஒரு நாள் உங்களோட படிட்டா கடிதம் எழுதி கொடுத்து விட நான் அப்பா கூட்டி கொண்டு வாங்க. நீங்களே பெறையில ஏன் பெறையில அதை சொல்லுங்க முதலாவது. அந்த எனக்கு வேலை அப்ப உங்களுக்கு பிள்ளைய விட வேலைதான் முக்கியம். பிள்ளைங்க படிப்பை விட வேலை முக்கியமாக. ஒரு இங்க வந்து என்ன ஒருக்கா சந்திச்சுட்டு போகணும்னு தெரியாது. அப்படி இல்ல. நீங்களும் என்ன செய்றீங்க? உங்களோட நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படி வாங்க இங்க வாங்க அதை திருத்துங்க கூட்டு முறை அதை கொண்டு வா. இங்க சிரமதானம் எங்களை பற்றி யோசிக்கிறீங்களோ? பெற்றோர் எவ்வளவு கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போறோம். நாங்கள் எங்கள நேரத்துக்கு ஏற்ற மாதிரி போட மாட்டேன். நீங்களும் உங்களோட சுகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கூப்பிடுறீங்க. உங்களோட நேரத்துக்கு இங்க பள்ளிக்கூடம் நடத்தல. அது நீங்கள் நடத்தல இங்க பள்ளிக்கூடத்தை விளங்குதா? உங்களுக்கு பிடிக்கலையா? நான் இதை எழுதித்தாரன் வேற பள்ளிக்கூடத்துல. இல்ல சார் உங்களுக்கு நான் மரியாதை ரெடி இல்ல. நீர் செய்தது பிள்ளை. நான் சொல்றேன்டா உங்களை மாதிரி பெற்றோராலாம் பிள்ளை பழுதாகும். நாங்க என்ன செய்யலாம்? நீ வந்து பிள்ளைய ஒழுங்கா அனுப்பி இருக்கவன். நீ என்ன பிள்ளைல என்ன பிள்ளைன்னு கேட்டிருக்கவன். பாத்தியார் சொல்லி அனுப்பினா போய் இங்க வந்து சந்திச்சிருக்கவன். பிள்ளை எங்க போகுது ஒருக்கா நீங்க சொல்லி விட்டுறீங்க. புரிய நீங்களா சந்திக்கணும். என்ன நானும் சந்திக்கணும்? எங்களை பள்ளிக்கூடத்துல எத்தனை ஆயிரம் பிள்ளை படிக்குது அவ்வளவு பேட்ட பெற்றோரை நான் போய் சந்திச்சு கொண்டிருக்கேன். அதிபர் எனக்கு இங்க எத்தனை வேலை இருக்கு. அங்க வலயத்துல இருந்து கடிதம் வந்திருக்கு. அதற்கு பதில் அனுப்பல மெயில் போடணும். இங்க எத்தனை டீச்சர் இருக்கு அவைய பார்க்கணும். பிரைஸ் கிவிங் வருது பள்ளிக்கூடத்துல எத்தனை வருது சொல்லாம எல்லாத்தையும் நான் ஒரு ஆள்டா இருந்து பாக்குறேன். அதிபர் நான் என்னடா செய்யறது? உங்களோட ஒவ்வொரு அப்ப நீங்க சேவைதானே செய்யறேன். நீங்க எங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டாம். பெற்றோருக்கு கூப்பிட்டு கலைக்கவன் இப்படி அடிக்க கூடாது. முதல் பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்றதை நிப்பாட்டுங்க. முதலாவது எந்த பிள்ளையாப்பா? இந்த பிள்ளை தானடாப்பா. இந்த பிள்ளைங்க நான் அடிச்சு கடிச்சு சில பாத்திமார எல்லாம் அந்த மொக்குத்தனமா அடிக்கணும். காது காம போறது கையில போறது முறிக்கிறது அப்படிலாம் போயிடும். அதுகளுக்கு கேட்கலாம். அது சரி. இது என்னடா போய் அது பெரிய காயமோட அப்படி மட்டுமே நடந்திருக்கணும். இந்த பள்ளிக்கூடம் ஒன்றுங்கிற எல்லாத்தையும் தூக்கி நொறுக்கி இருப்பேன் சொல்லிக்கிறாங்க. எந்த பிள்ளை காலைய காப்போம் கைமுறிப்பியா நீ? 2 கோடு வச்சா வீட்டாங்க. நான் இப்படி இருக்கிறேன். எந்த அண்ணன் தம்பியை கொண்டுதான் வளர்த்து பள்ளிக்கூடம் நொறுக்கி எரிச்சு கொளுத்தி போட்டு போயிருவாங்க. உங்களோட பிள்ளை இந்த காயம் அது காயம் அது இந்த ஒரு சின்ன கோடு
காது கால்ல மாஸ்டர் நான் பாத்துறேன் அதிபர் உங்கள இருக்கிற இன்னும் ஒரு சில இதுவெல்லாம் கிடக்குது அடி கேட்க நான் இல்ல இப்ப நீ வெளியில வேற இந்த டையல் கோட்டுகள் தான் கலட்டி போட்டு வெளியில வேற அங்க வந்து இந்த ஒரு கோடு தான் போட்ட நான் சின்ன கோடு தான் போட்ட நான் காது கேட்க அனுப்பின அந்த கதைகள் வந்தா தெரியும் இந்த அக்குட்டி பெற்றோரா நான் இங்க எந்த பேரு எனக்கு தாண்ட எந்த வழி தெரியும் பிள்ளையே முதலாவது இப்ப இந்த சின்ன வயசுல அடிச்சு படிப்பிக்கணும் அஞ்சில் விளையாதது 50 விளையுமா அப்ப உண்டு பிள்ளைய வளர்க்கல நீ உண்ட பிள்ளைய வளர்க்கல எந்த பிள்ளைக்கு அங்க பெண்களுக்கு வளர்ச்சி கொண்டு தெரியுது அவனை எல்லாம் அடிச்சு ஒழுங்கா தான் அவனுக்கு பேத்தின வயது அவனுக்கு 27 தாண்டிட்டு வயது 27 வயது படி அங்க என்ன செய்யுது உங்களோட பிள்ளையில திருத்த மாட்டீங்க அதுக்கு வந்து அடியாத மாடு படியாத கதைகள் அடிச்சிருவர் நொறுக்குறன்னு கதை வராது ஆறாயிரம் பத்து பிள்ளைகளை கஷ்டப்பட்டு அவங்க வளர்த்து இஞ்சி அனுப்பி விட நீங்கள் ஈஸியா அடிச்சு நொறுக்கி போட்டு விடுவீங்க நீ சத்தம் போறது குறை நிப்பாடு இஞ்சால வந்து இரு முதல் இதுல இரு எனக்கு தெரியாது பாட எனக்கு இப்ப உங்களோட உயர் அதிகாரிகள் எல்லாம் வர வேணும் எனக்கு எந்த பிள்ளைக்கு நீதி வேணும் சயின்ஸ் டீச்சர் பாக்குறேன் சயின்ஸ் டீச்சர் பார்த்தா என்ன கேட்டேன் அவன் அந்த உடுப்ப பாருங்க நீ சட்டையை பாருங்க நீ வந்தா உங்க வேலை பார்த்துருப்போம் நீங்க போங்க எத்தனை ஜன்னல் வச்சு சட்டையோட நிக்கிறாவா பள்ளிக்கூடத்துல ஒரு அதிகாரி நீ உங்களை கேட்க மாட்டீங்க ரெண்டாம் பாடம் பெல் அடிக்கும் இப்ப அடிக்குமா நீங்க போங்க மிஸ் உங்களை பாடம் பிரியாண்டா ஸ்டாப் ரூமுக்கு போயிருங்க அங்க போயிருந்தோம் குசு குசு கலைக்கலாம் பிள்ளைகளை படிப்பிக்கிறேன் ஒரு பிள்ளைகள வந்து எரிஞ்சு வாயிரும் வீட்டு கதையில அங்க ஸ்டாப் ரூம் கலைக்கிறது காட்சி போட்டு இந்த பிள்ளைகளுக்கு நொறுக்குறோம் உங்களுக்கு அந்த கதை தேவையில்லை பேசாம உங்களோட இந்த பிள்ளைய இப்ப நாங்க இந்த சின்ன வயசுல இப்ப அடிச்சு வடிவா படிப்பிக்காட்டி நாளைக்கு அதுக்கு பெருசா வளர்ந்து பிள்ளைகளை செஞ்சு நாளைக்கு அது வேற மாதிரி போயிடும் கொலை குற்றமா செய்யறது நாளைக்கு அது கொலை செய்யும் இப்ப அடிச்சு படிப்பிட்டு அதை ஒரு நல்ல ஒழுக்கமா வழக்காட்டிக்கு நாளைக்கு அது கொலையும் செய்யும் களவு மடுக்கும் கற்பழிக்கும் நகையறக்கும் கஞ்சாவிக்கும் கடவுளை என்ன அதிபர் நீ படிச்ச நீ கேக்குற வெள்ளச்சாட்டை வரைக்கும் கையும் வெள்ளச்சாட்டும் கடிக்கொண்டு வந்து நாங்க இதெல்லாம் படிச்சுட்டு தான் வந்து நாங்க தம்பி நாளைக்கு உண்ட பிள்ளை பெருசா வளர்ந்து களவெடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ளுக்க போய் ஜெயிலுக்கு இருக்கல என்ன வந்து கேட்க கூடாது நீ ஒழுங்கா படிப்பிச்ச நீ ஒண்ணு என்ன கேட்க கூடாது சின்ன பிள்ளைடா 3ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைக்கு என்னடா தெரியும் 3ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டுக்குள்ள படிக்கிற பிள்ளை அது அதுக்கு இப்பவே அடிச்சு படிப்பிக்கணும் அதுக்கு சொல்லி கொடுக்கணும் அது என்னடா என்ன குற்றம் செய்து அடிக்கிறதுக்கு அதானே சென்றோ முன்னாள் புள்ள வர இல்லைன்னா எனக்கு பெற்றோட கூப்பிட எனக்கு சொல்லு அது மேலதிக வகுப்புக்கு வந்தா தானே படிச்சா தானே அது பாஸ் பண்ணா தானே நல்ல மார்க்ஸ் எடுக்கும் நல்ல மார்க்ஸ் எடுத்தா தான் அடுத்த வகுப்புக்கு போகலாம் அடுத்த வகுப்புக்கு போனா தான் பெரிய பதிவுகள் எல்லாம் பாடமாக்கி படிச்சு பாஸ் பண்ணி நல்ல மார்க்ஸ் எடுத்து பெரிய இடத்துல போய் அரசாங்க வேலையில செஞ்சு சம்பளம் ஐயோ அதுக்கு அடிக்கிறீங்க நீங்க பிள்ளைக்கு இப்படி மாடு மாதிரி அடிக்கு பிள்ளைய கூப்பிட்டு சும்மா ஒரு முட்டு கால எடுத்துல முன்னாடி ஒரு காண்டிச்சு போட்டு பேசி போட்டு உருக்கி போட்டு விட்டுனால இந்த பிள்ளை பேச படிச்சிருக்க மாட்டேன் கிளிக்கும் அது சொல்லலையாக்காம பே மாதிரி தெரியுது இது வழி நான் சொன்னா இந்த தண்ணி பேப்பர் துறக்க வேணாலும் எத்தனை நேரம் அவன் துறக்கிறான் மேல் மாடி படியில ஓடி திரியாரு அங்க இருந்து கீழே இருக்கிற வகுப்புகளுக்கு டொங் 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 செல் அடிச்ச மாதிரி கேட்கு ஐயோ அதை எல்லா பள்ளிக்கூடத்திலும் எல்லா பிள்ளைகளும் செய்யறது அவனை சொன்னா கதிர மேசி இறக்க சத்தம் கேட்காம இறக்க சொல்லி அவன் கறாங்க இழுத்தோன்னு திரியான் இங்க இருக்கிற பாடங்கள் எல்லாம் குழம்பு அன்றைக்கு சயின்ஸ் லேபுக்குள்ள போய் ஏதோ கண்ணாடி போத்துல உடைச்சு போட்டான் ஐயோ ஒன்றுமே எந்த புள்ள செய்ய இல்ல நீர் அடிச்சதுக்கு காரணம் சொல்ல அதிபர் நீர் இல்ல நீர் அதிபர் கேட்கிறேன் இல்ல கேட்கிறேன் பிள்ளைக்கு மாடு மாறி அடிச்சு போட்டா கடவுள் போறாங்க எனக்கு இப்ப வந்தா சரி இப்ப மலையத்தில இருந்து வந்து இப்ப எனக்கு நீதி சொல்லணும் எந்த பிள்ளைக்கு இந்த அடிச்ச காண்டி நீதி சொல்லணும் இல்லாட்டி நீர் இடம் மாறவன் நான் ஆர்ப்பாட்டம் செய்வேன் சொல்லிக்கிறேன் அவளாம் சொல்லிக்கிறேன் ஆர்ப்பாட்டம் செய்வேன் உங்களோட பிள்ளைகளுக்கு அடிச்சு போட்டு நீ எனக்கு கடவுள் உங்களோட பிள்ளை தம்பி நீ இப்படி கேட்கப்படாது சேரோட சொல்லி போட சேரோட என்ன காய்க்கிறீங்க பள்ளிக்கூடத்தை வந்து அத்திமுறை இந்த அதிபரை கதிரி எடுத்து வச்சிருக்கு இதுக்கு எவ்வளவு கேஸ் தெரியுமா எங்க போடுஞ்சது எங்க உடஞ்சது அடுத்து போய் இப்படித்தான் முழு கதையை உங்களுக்கு விருப்பம் இல்லை இதுல கதை எங்க உடஞ்சது உடையும் அது எங்க உடஞ்சது உனக்கு நான் வந்து இதை எழுதித்தாரன் தயவு செஞ்சு செடிகரத்தாரன் கொண்டு போய் வேற பள்ளிக்கூடத்துல சேரும் நான் எந்த புள்ளைய மாத்த மாட்டேன் நீர் வழியில போ நீர் போ நான் இந்த பழைய மாணவ சங்கம் எல்லாத்தையும் கூட்டி ஊர்ல இருக்க முழு பெரிய நீ எந்த ஊரவன் நீ எந்த ஊரவன் இனி வந்துட்டு பக்கத்து ஊரவன் போட எங்க ஊர அந்த ஊர் நீர் வடக்கு நீர் கிழக்கு தெற்கு மேற்கொண்டு வந்துட்டு மீவி அழிவி என்ன உதவ பார்க்க போறீங்களா நீ உதவ அதுகள் தேவையில்லை நீங்கள் உதவ பார்த்து தான் நல்ல அதிபரை எல்லாம் வெளியில அனுப்பி இப்ப பள்ளிக்கூடங்கள் எல்லாம் நாசமா போய் பார்த்துதான் நீ ரெண்டு பிள்ளைக்கு நொறுக்கி இருக்கு நான் உங்களோட பிள்ளை இல்ல எந்த பிள்ளை இருந்தாலும் அடிப்பேன் மிதிப்பேன் அடிக்க மிதிப்பேன் உண்ட பிள்ளை அடிச்சிருந்தா அப்படியே தெரியுது மேஞ்சி கொண்டு அதை விடு அதோண்டு ஊதாரியா போட்டு அதை விடு நீ முதல் ஒழுங்கா இருக்கிறாண்டா இரு அதாவது பிள்ளைய செடிக்கிற குடி கொண்டு வெளியில போ
அவ்வளவுதான் கதை. நான் போயிடாது. நான் அடிச்சு தான் நீர் வழியில போ. எந்த மெத பாப்பம். இந்த பள்ளிக்கூடத்தை எந்த பிள்ளைக்கு அடிச்ச எவனுமே இங்க இருக்க கூடாது. எந்த அடிக்கிறாண்டா பிள்ளைக்கு சாதா என்ன சும்மா அடிக்கல. அது வளர்ந்த பிள்ளைக்கு அடிக்கிறதுக்கு சட்டம் இல்லையா? நான் அறிஞ்சினான். எங்க அடிக்கல. ஏன் அடிக்கல? அது அந்த காலம் நாங்கள் அடி வாங்கினது. அது உங்க அங்க வெளிநாட்டுல அப்படி செய்யல. அது இங்க எல்லாம் மிதிக்கிறோம். நாங்கள் எல்லாம் முந்தி அடி வாங்கி தாண்டா படிச்சனாங்க. முந்தி நாங்கள் அடி வாங்கி போட்டு வீட்டை போய் அம்மா சார் அடிச்சு போட்டார், அம்மா அதிவா அடிச்சு போட்டாருன்னு சொன்னா வீட்டுக்காரர் இன்னும் மிதிப்பினா. அது நான் என்ன பல செஞ்சேன், அதான் நல்லா அடிச்சிருக்கிறாரு. அது நான் அடி வாங்கி தான் படிச்சா இருந்து படிச்சு வளர்ந்தபடியா தான் நான் இந்த பேசல இருக்கிறேன். நீர் இரும். நானும் அடி வாங்கி தான் படிச்சேன். நான் எவ்வளவு பிள்ளை இல்லாம இந்த கோயில் குளம் எல்லாம் நானும் மறைஞ்சு கும்பிட்டு பெற்ற பிள்ளைகளாப்பா. பிள்ளைக்கு அடிச்சு நொறுக்கி போட்டு கலவுறேன் நீ. அது சும்மா சின்ன தட்டுனது. நாளைக்கு தட்டினா கோடு வரும். உனக்கு நான் தட்டது அப்படி. மாஸ்டர் இங்க எனக்கு தெரியாது. நான் இப்ப ஆக்களை கொண்டு வந்து ஆர்ப்பாட்டம் செய்யறோம் இல்லையோ உன்னா இந்த பள்ளிக்கூடத்தை எழுப்புறேன். அப்ப நாளைக்கு உங்களோட பிள்ளை ஏதாவது கொலைகேஸ் எழுதுகள்ல உள்ள போனா இங்க வந்து கேட்க கூடாதுன்னு. அதை பத்தி நீர் கலைக்க தேவையில்லை. நான் பெருக்க பிள்ளைய வளர்க்க எனக்கு தெரியும். இன்றைக்கு அடிச்சு படிப்பிக்காத பிள்ளை நாளைக்கு வேற யாரும் அடிக்க வேண்டி வரும். போலீஸ் ஸ்டேஷன்ல வலுவ வாங்கும், குற்றங்கள் செய்யும். இன்றைக்கு அதுகளை அடிச்சு தாண்டாப்பா படிப்பிக்கவன். அது ஒரு சிலர் மொக்குத்தனமா வேற விதமா அடிக்கிறாங்க. அதுக்காக உண்மையில கதையை நான் கேட்க வரல. பள்ளிக்கூடம் நீர் இருக்காம செய்யறேன். அதிபர் முதல் இப்படியான பெற்றோர்கள் திருந்துங்கப்பா, திருந்துங்க. முதலாவது நீங்களும் அடிக்க நாங்கள் பலவு செய்த மாதிரி உதாரண குற்றங்கள் இதுகள் எல்லாம் கூடி போய் கிடக்கு. கஞ்சா விற்கிறது, அதுகள் விற்கிறது, இதுகள் விற்கிறது, பட்டுப்பாடம் கொத்தப்பாடம் கூட பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் ஊதாரியா நாதாரியா வீடுகள் ரோட்டல். அது உன்ன மாதிரி பெற்ற உன்ன மாதிரி மனுஷன் இருக்கிறத அப்படி பிள்ளை வளரு. பிள்ளைக்கு எடுத்து சொல்ல வேண்டியான சின்ன பிள்ளைக்கு நீ காலையில முதுவலிய கோட அனுப்பி விட்டுருக்க அடிச்சு. சும்மா போங்க அங்கல வெளியே வாங்க, வலிக்கத்தோட வெளியில வாங்க. நான் போறேன்டா, நீ வழியில போற பாராது. கூட பிள்ளைகளுக்கு அடிக்கவும் கூடாது, அவைய பாஸ் பண்ணவும் வைக்க வேணும், பெருசா வளர்க்கவும் வேணும்டா. இது நாங்க இங்க இதா செய்யறது. அதிபர் மனாங்க வெள்ளையாடி நீ அறிஞ்ச மாட்ட நினைக்கிறேன். என்ன யாருக்கு பேசுறீங்க? அது நாங்க இங்க ஆகிக்கிறோம். நீ பழிக்கத்தோட வெளியில பாப்போம். நீ ஒண்ணு அழுப்பி போட்டு தான் எனக்கு பேரு. இல்ல போவாங்க போங்க. அடுத்த வாரம் முடிஞ்சு 2ஆம் வாரம் முடியுது. வெள்ளாடி அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்